ஹாய் டீச்சர் ஃபேமிலிஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். என்னோட சேனலில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு வருஷமும் மே மாதம் வந்து சர்ச்சில் வந்து எஸ்பிஎஸ் கிளாஸ் வந்து நடக்கும். அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நான் ஷார்ட்ஸில் வந்து சொல்லியிருப்பேன், அதை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. எஸ்பிஎஸ்லேருந்து டூர் வந்து கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. 2 இடத்துக்கு வந்து போயிருந்தோம். எங்கே போயிருந்தோம் என்ன ஏதுங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன், அதனால் கடைசி வரைக்கும் பாருங்கள். எங்கள் வீட்டிலேருந்து நானே என் மூத்த பையனும் போயிருந்தோம். காலையில் 5:30க்கு வர சொல்லியிருந்தாங்க. நாங்கள் போகிறதுக்கே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. எல்லாரும் டூர் கிளம்புறதுக்கு வந்து 6:30 ஆயிடுச்சு. ஏன்னா வந்து காலையில் சாப்பாடு வந்து நான் எங்கள் ஊரில் இருந்து தான் எடுத்துகிட்டு போயிருந்தோம். அப்புறம் பிள்ளைங்க வர்றதுக்கு எல்லாமே லேட் ஆயிடுச்சு. பஸ் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ப்ரேயர் பண்ணிட்டு கிளம்பியாச்சுங்க. பிள்ளைங்க பஸ்ஸில் பயங்கர ஆட்டம் பாட்டத்தோடு வந்தாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு போகிறதா இருந்த இடம் வந்து தேனி மாவட்டத்தில் இருக்கிற வைகை டேமு. ஒரு 7:30க்கு மேலேயே பிள்ளைங்களுக்கு வந்து பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் ஆண்டிப்பட்டியை தாண்டின உடனே ஒரு மரத்தடியில் உட்காந்து சாப்பிட்டோங்க. காலையில் டிஃபன் வந்து கேசரி, இட்லி, மல்லி சட்னி, வெங்காய சட்னி, சாம்பார். ரொம்ப சூப்பராக இருந்தது டிஃபன். காலையில் எல்லாருமே நல்லா திருப்தியாக சாப்பிட்டு முடித்தோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்களுடைய பயணத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நேராக வந்து வைகை டேமுக்கே போயாச்சுங்க. காலையில் இந்த இயற்கையை பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. பிள்ளைங்களை வந்து கல்லில் அங்கே போய் இறக்கி விட்டோன்னு பயங்கர குஷி ஆகிட்டாங்க. டூர் போகிறோன்னு பிளான் பண்ணியாச்சு. சின்ன பிள்ளைங்களாம் கூட்டிகிட்டு போகிறோன்னு ரொம்ப பயமாக இருந்ததுங்க. ஆனால் வந்து பிள்ளைங்க வந்து எல்லாத்துக்குமே வந்து கீழ்ப்படிஞ்சு அவங்க வந்து அவங்கள ஆட்டில் இருந்தாங்க. நாங்கள் சொல்கிறத கேட்டாங்க. அந்த விதத்தில் வந்து பிள்ளைங்களை வந்து பாராட்டலாம். உள்ள பார்க்குக்குள்ளே போனோன்னு ஒரு பெரிய மண்டபம் இருந்தது. அதில் போய் ஃபஸ்ட்டு வந்து ப்ரேயர் பண்ணோம். ப்ரேயர் பண்ணிவிட்டு அந்த நாளுக்கான எஸ்பிஎஸ் பாடலை வந்து பிள்ளைங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுத்தோம். சூப்பராக வந்து கற்றுக்கிட்டாங்க. அதை நீங்களும் கேட்குறீங்களா? ப்ராக்டிஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பிள்ளைங்க வந்து கொஞ்ச நேரம் போய் பார்க்கில் விளையாடட்டும்னு கொஞ்ச நேரம் விளையாண்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 o'clock போல் சரி நம்ம டேமுக்கு மேலே போயிட்டு வந்துடலாம், அதுக்கப்புறம்னா ரொம்ப வெயில் ஆயிரும்ட்டு டேமுக்கு படியேற ஆரம்பித்தோங்க. சீன பெருஞ்சோறு மாதிரி அப்பா எவ்வளோ பெருசாக இருந்தது, ஏறவே முடியல எங்களால். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஏறினோம். ஆனால் மேலே ஏறி பார்த்ததுக்கப்புறம் அவ்வளோ சூப்பராக இருந்த இந்த இயற்கை காட்சி. நான் வந்து இந்த 360 டிகிரியில் வந்து இதை காமிச்சிருப்பேன் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். சின்ன பிள்ளையில இந்த சேமியா ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டது, அதனால் ரொம்ப ஆசையாக இருந்தது, வாங்கி சாப்பிட்டேன். ஆனால் நல்லாவே இல்லை. டேமை விட்டு இறங்குறப்ப விறுவிறுன்னு இறங்கியாச்சு. இந்த பார்க்கில் வந்து நிறைய மாங்காய் மரம் இருந்தது. ஆனால் எதையுமே பறிக்கக்கூடாதுன்ட்டாங்க. நாங்களும் வந்து பறிக்கல. அந்த பார்க்கில் இது மாதிரி கேம்லாம் வந்து நம்ம பே பண்ணி தாங்க ஏறணும். ஒரு 11 o'clock போல் ஜாம் பண்ணு வந்து கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு திருப்பியும் வந்து பிள்ளைங்க வந்து பார்க்கில் போய் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. 1.5 மணி நேரம் பிள்ளைங்க வந்து சூப்பராக விளையாண்டாங்க. அதில் இதில் ஏறி நிறைய கேம்ஸ்லாம் வந்து விளையாண்டாங்க. ஒரு 1 o'clock போல் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி அந்த டேமுக்கே கொண்டு வந்துட்டாங்க. மத்தியானம் லஞ்ச் வந்து கேசரி, ஒயிட் ரைஸ், சிக்கன் குழம்பு, ரசம், மோர். ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லாருமே நல்லா திருப்தியாக சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. கிளம்புறதுக்கு முன்னாடி டேம்லேருந்து வர தண்ணியை பார்க்கணும்ல, வாங்க அதை போய் பார்த்துட்டு வரலான்னு போனோம். ரொம்ப நேரமாக தண்ணி எங்கே வருதுன்னே தெரியல, தேடிக்கிட்டே இருந்தேன். கடைசியில் பார்த்தா சின்ன பொந்துலேருந்து வர மாதிரி வந்திருந்ததுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு எல்லாருமே வந்து கிளம்பியாச்சு. என் பையன்லாம் வந்து கடைசி வரைக்கும் அந்த தண்ணி வரதை பார்த்தானா என்னன்னே தெரியல. கீழே வந்து நிறைய மீன் இருந்தது தண்ணியில், அதைத்தான் உட்காந்து ஜாலியாக நின்று பார்த்துக்கிட்டு இருந்தான். அடுத்து நாங்கள் போன இடம் தான் வந்து கும்பகரை ஃபால்ஸு. வைகை டேமில் நிறையா நடந்தோமேனு ரொம்ப டயர்டாக இருந்தது. ஆனால் கும்பகரை ஃபால்ஸில் அதை விட நடக்க விட்டுட்டாங்க. ஆனால் அந்த இயற்கை காட்சிலாம் பார்த்துட்டு நடக்கிறப்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. ஒரு 1 கிலோமீட்ரு, அதுக்கப்புறம் ஒரு 50 படியாச்சும் இருக்கும். எல்லாமே ஏறி இறங்கினதுக்கப்புறம் தான் ஃபால்ஸே வந்தது. நான் காலேஜ் படிக்கும்போது இந்த கும்பகரை ஃபால்ஸுக்கு தான் வந்து டூர் வந்திருந்தோம். பல வருஷம் கழிச்சு நான் அன்றைக்கி தான் வந்து போயிருந்தேன். இந்த இயற்கை காட்சியோட அந்த ஃபால்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. என் பையன் மட்டும் குளிக்கட்டும்னு அவனை மட்டும் தான் இறக்கி விட்டுருந்தேன். அவன் ஜாலியாக குளிச்சுட்டு இருந்தான். எல்லாம் குளிக்கிறத பார்த்துட்டு நம்மளுக்கு ஆசை வந்துருச்சு, எப்படி சும்மா விடுவோமா, நம்மளை களத்தில் இறங்கிடணும்னு. தண்ணியில் வந்து காலை வச்சா பயங்கர குளிர் தண்ணி, ஆனாலும் விடலை. போய் ஃபால்ஸில் போய் கொஞ்ச நேரம் நல்லா தலையை நினச்சிட்டு வெளியில் வந்தாச்சு. அப்போது அந்த கிளைமேட் வந்து கொஞ்சம் கூலிங்காக இருந்தது. ஏன்னா வந்து மழை வர்ற மாதிரி இருந்தது, அதனால கொஞ்சம் கூலிங்காக இருந்தது. காற்று அதுமாக இருந்ததுனால உடம்புலாம் ரொம்ப நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் வந்து ஃபால்ஸில் குளித்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லாருமே நல்லா ஹாப்பியாக வந்து குளிச்சுட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. நைட்டு போகும்போதும் பஸ்ஸில் வந்து பிள்ளைங்க நல்லா ஆட்டம் பாட்டமாக செமையாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. இந்த டூரு ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற ஃபீட்பேக் வந்து கீழே கமெண்ட்டில் கொடுக்க மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். Thanks for watching. Bye.